இருக்கீங்க? So happy இன்னைக்கு உங்களை எல்லாரையும் இந்த செஷன்ல பார்க்கறதுல. நான் உங்க ஸ்ருதி மேம் and இன்னைக்கு பசங்களா நம்ம Xylem உடைய 11th and 12th CBSE சேனல்ல இம்பார்ட்டண்டா நீங்க போர்டு எக்ஸாம்காக வேண்டி ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் தான் வந்து நம்ம கவர் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ சூப்பர் 30 டாபிக்ஸில் வந்து ஆல்ரெடி வந்து அம்ரித் சார் வுட் ஹாவ் ஆல்ரெடி கவர்ட் ஒரு 5 டாபிக்ஸ் அண்ட் இன்னைக்கு கிளாஸில் நம்ம அடுத்த 5 டாபிக்ஸ் கவர் பண்ண போகிறோம். இஸ் தட் ஓகே பசங்களா? ஸோ ஆடியோ வீடியோ எல்லாம் கிளியராக இருந்தால் த்ரோ சம் ஸ்டார்ஸ் அண்ட் மேக் சம் எனர்ஜி இன் த சாட் பாக்ஸ். That's it. Fantastic. Okay, so நம்ம சூப்பர் 30 சீரீஸில் இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொன்னால், நான் சொன்ன மாதிரி போர்டு எக்ஸாமுக்கு நீங்கள் ஓகே இந்த டாபிக்ஸ்லாம் எனக்கு வந்து பக்காவாக தெரிஞ்சிருந்தாலே எனக்கு வந்து எக்ஸாம் ரொம்ப ஸ்மூத்தாக ஜாலியாக போகும் அப்படிங்கிற அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக வேண்டி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 30 டாபிக்ஸ் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் கவர் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா. கரெக்ட். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம செகண்ட் எபிசோட் ஆஃப் பயாலஜி பார்க்க போகிறோம். ஓகே, எஸ், ஃபேண்டாஸ்டிக் தீபிகா, தட்ஸ் ஃபேண்டாஸ்டிக். ஓகே, ஸோ நான் நம்ம சூப்பர் 30 சீரீஸில் இந்த வாரம் ஆல்ரெடி வந்து அம்ரித் சார் பயாலஜியில் ஒரு சில டாபிக்ஸ் கவர் பண்ணிட்டாரு, ஃபாலோட் பை அனீஷ் சார் அண்ட் ஷோபிகா மேம் இல்லையா. அண்ட் இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் 5 டாபிக்ஸ் இந்த சீரீஸ் நான் உங்களுக்கு இன்னைக்கு கவர் பண்ண போகிறேன். ஓகே, அண்ட் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பசங்களா. ஓகே, when you look at CBSE point of view, இந்த மாதிரி ஒரு சில டாபிக்ஸ்ல இருந்து தான் ரிப்பீட்டடாக வருஷம் கொஸ்டின்ஸ் வருது. ஓகே, அது மட்டும் இல்லாமல் சாம்பிள் பேப்பர்ஸாக இருக்கலாம், இல்லை நம்ம வந்து எந்த ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பார்த்தாலும் இந்த ஒரு சில டாபிக்ஸ் தான் வந்து மறுபடியும் ரிப்பீட்டில் வந்து இருக்குது. ஓகே, அதனால தான் வந்து we are going to focus and cover இந்த ஒரு 30 டாபிக். ஸோ இதை நீங்கள் முடிச்சிங்கன்னா கேரண்டீட் உங்களால் வந்து பேப்பரை ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவே ஃபேஸ் பண்ண முடியும். இஸ் தட் ஓகே? All right, now இதை following my class நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா we're also going to have other teachers will be covering. ஸோ இதை வந்து நம்ம வந்து we're going to be continuing. ஓகே, ஸோ இந்த 30 டாப்பிக்கும் வந்து நீங்கள் வந்து பக்காவாக ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜியில் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் your paper is set. Is that okay பசங்களா? Everybody, is that okay? Fantastic. All right. ஸோ இஃப் யூ சி நம்மளோட கம்யூனிட்டி லிங்க்ஸ் ஆல்ரெடி சாட் பாக்ஸில் இருக்குது பசங்களா. நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சா எல்லாரும்? யோகாலயா, ஜெயக்குமார், தீபிகா, எவ்ரிபடி எல்லாரும் வந்து சூப்பராக சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சா? அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி லிங்க்ஸ் ஃபார் அவர் வாட்ஸ்அப் குரூப், ஓகே, அவர் டெலகிராம் குரூப் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, சாட் பாக்ஸில் இருக்குது. ஸோ மறக்காமல் இதில் எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இந்த செஷனோட PDF, வேறு எல்லா செஷன்ஸோடைய நோட்ஸ் அண்ட் உங்களுக்கு தேவையான ஃபுல் ப்ரிப்பரேஷன் நாங்கள் பார்த்துக்க போகிறோம். Is that okay பசங்களா? Fantastic. ஓகே, ஸோ இன்னைக்கு ஆரம்பிக்கலாமா நம்மளோட செஷனை? சூப்பர் 30ல நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் டாபிக் இஸ் பர்த் கண்ட்ரோல். ஓகே, ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் சாப்டரை பொறுத்த வரைக்கும் 2 டாபிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஒன்று வந்து அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி, ஓகே, ART அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து ஆல்ரெடி அம்ரித் சார் வந்து கவர் பண்ணியிருக்காரு இல்லையா. நான் நெக்ஸ்ட் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் இந்த சாப்டர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இஸ் பர்த் கண்ட்ரோல். ஓகே, கேரண்டீட் உங்கள் பேப்பரில் அட்லீஸ்ட் 1 or 2 questions வந்து யூ கேன் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் திஸ் பர்டிகுலர் போர்ஷன் ஆஃப் த சாப்டர். ஓகே, ஸோ அதுதான் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பர்த் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லும்பொழுது what does it mean? we're talking about contraceptives or birth control. அப்படிங்கிறது வந்து நம்மளோட அன்வான்ட் ப்ரெக்னன்சிஸை தவிர்க்கிறதுக்காக வேண்டி நம்ம எடுக்கிற மெஷர்ஸ். ஓகே, now why are these measures important அப்படின்னா of course for the பாப்புலேஷன் க்ரோத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் மதர் அண்ட் சைல்டோட ஹெல்த் வந்து பக்காவாக இருக்கணும் அப்படின்னா ஆல் தீஸ் பர்த் கண்ட்ரோல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அ ஹெல்தியர் சொசைட்டி. ஓகே, ஸோ நம்ம அதனால ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் அப்படிங்கிற சாப்டர்லேயே we're covering all these aspects that is going to contribute to a healthier society in the future. Okay, so birth control அப்படின்னு சொல்லும்போது there are many methods of
contraception or of birth control பசங்களா ஓகே ஸோ அதில் வந்து எஸ்பெஷலாக நீங்கள் வந்து சப்ஜெக்டிவாக எழுதணும் அப்படிங்கிறதுனால கிளியராக இந்த கான்ட்ரசெப்டிவ்ஸ் வந்து என்னென்ன கேட்டகரியில் வருது அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கணும் ஓகே ஸோ ஐ கிவ் யூ அ சம்மரி ஆஃப் திஸ் டாபிக் அண்ட் அதுக்கப்புறமா நம்ம அதோட அசோசியேட்டட் போர்ட் கொஸ்டின்ஸ் நம்ம சால்வ் பண்ணலாம் ஓகே பக்காவா ஹர்ஷினி தீபிகா ஜெயக்குமார் very good keep up that energy pasangla very nice okay so now starting with enna categories of birth control irukku appdi nama paathona definitely nama adu different iduva pirikalam okay so first under that is the natural methods okay natural method or நம்ம அது traditional method அப்படின்னு சொல்லுவோம் okay so what is the principle ஒரு birth control பின்னாடியும் there is a ஒரு particular principle that avoids a certain pregnancy okay so natural methodல principle என்ன அப்படின்னா நம்ம ovum and sperm meet பண்றதையே கம்ப்ளீட்டா avoid பண்ணிடுவோம் okay so adula first method under the natural category is periodic abstinence okay so periodic abstinence அப்படிங்கிறது during the 10th to 17th day of the menstrual cycle okay so when do we expect ovulation somewhere around the 13th to the 14th day வந்து roughly we can expect ovulation so in the time from 10th to the 17th day of the menstrual cycle நம்ம coitus prevent பண்ணிட்டோம் insemination prevent பண்ணிட்டோம் அப்படினா then there is no sperm that will meet the egg கரெக்ட்டா ovulation நடக்கும்போது கரெக்ட்டா so this concept is called as periodic abstinence okay next thing under this is coitus interruptus okay so coitus interruptus அப்படினா the male partner வந்து will withdraw the penis just before ejaculation okay so நம்ம வந்து inseminate பண்றதுக்கு just முன்னாடி if the male partner will withdraw the penis அப்போ again there is no sperm deposition இல்ல அப்படினா then it has no chance to go and meet the egg is that okay பசங்களா everybody so coitus interruptus la what is happening just before insemination the penis is withdrawn appo what will happen endha deposition me illa appadina then the egg will never meet the sperm appo nama adha complete avoid panitom okay so as a result any unwanted pregnancy can be avoided yeah okay now the third thing under natural method is lactational amenorrhea okay so amenorrhea அப்படினு சொன்னா it means absence of period okay so amenorrhea அப்படினா menstruation இல்ல lack of menstruation is called as amenorrhea but இந்த amenorrhea க்கு நிறைய chances இருக்கலாம் okay it can be a cyst it can be hormonal imbalance it can be different reasons that contribute to amenorrhea okay but lactational amenorrhea அப்படிங்கிறது particularly when the mother is intensely lactating okay and the birth அப்புறமா இருக்கிற அந்த ஒரு 6 months கிட்ட when there is intense lactation இருக்கிற டைம்ல அந்த மதர் வந்து will not ovulate okay because of course the body knows that இப்போதான் வந்து ஒரு குழந்தை வந்திருக்கு அந்த குழந்தைக்கு நம்ம நரிஷ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால பாடி ஆட்டோமேட்டிக்கா அடுத்த சைக்கிள்ல ஆரம்பிக்காது ஸோ அப்போ அடுத்த சைக்கிள் ஆரம்பிக்கலைன்னா there is no ovulation so there is no ovulation னா in case there is an intercourse at that period of time அப்போ கூட there is no chance of conception is that clear so lactational amenorrhea அப்படிங்கிறது especially அந்த breast feeding 6 monthsல intense lactation நடக்கிற அந்த 6 monthsல when there is no ovulation and hence there is no conception அப்படிங்கிறது தான் வந்து இந்த lactational amenorrhea ஆனா இது maximum of 6 months மட்டும் தான் வந்து it will hold பசங்களா அதுக்கு மேல you cannot continue this method of contraception is that clear so இது மூணுமே வந்து will come under the natural methods of contraception okay இத தவிர வந்து next we have the barrier method so barrier methodல இருக்கிற principle என்ன அப்படினா even if there is a sperm deposition அந்த sperm நம்ம அங்கேயே வந்து ஒரு barrier போட்டு we are trying to stop it so அதனால in any chance நம்ம ovum meet பண்ணவே முடியாது okay that's the principle behind these barrier methods okay so barrier methods la what are the different things that come அப்படினா first thing is we have a cervical cap okay so cervical cap வந்து cervix la install பண்ணியாச்சு அப்படினா it will stop any sperm deposition that's happening there okay the other one is usage of condoms
Okay, there are male condoms, there are female condoms. So again, it will create a barrier. Okay, so in any chance, and the sperm cannot enter into the cervix such that eventually it cannot meet the ovum also. Is that clear? So cervical cap, condoms, and the third one is diaphragm. Okay, the diaphragms again it's somewhat similar or cervical cap mari dhaan irukum, but in this case or spermicidal chemical we can add to it. Appo spermicidal ipo pesticide na enna solrom, pest kolradhukaga vendi use pandra or chemical dhaan pesticide illaya. Appo adhe madri spermicide appdin solumbodhu sperm killing chemicals are called spermicides. Okay, so indha mari or spermicide gel or something anga or chemical irukumbodhu along with this diaphragm, again my sperm is blocked at that place, adanal next it cannot go and reach the ovum. Is that clear? Yeah, so idu moonum da predominantly will come under our barrier methods of contraception. Okay, so in the natural method ah irukattum, barrier method ah irukattum, the side effects are very very low. Okay, because it is not creating any internal damage. நம்ம உள்ள போய் பாடியோட மெக்கானிசம் எதுவுமே நம்ம பெருசா மாத்துறது கிடையாது. So அதனால இங்க chances of side effects is pretty low. Okay, now next going into the IUDs. Okay, so IUDs அப்படினா intrauterine devices. Okay, so intrauterine devices na என்ன பேர் அதுலயே இருக்கு, யூட்ரஸ்க்கு உள்ள வைக்கிற ஒரு சில devices. Okay, now இந்த devices பாத்தீங்க அப்படினா it has many principles. Okay, so இப்போ நான் natural methodக்கும் barrier methodக்கும் I said this is the principle that it will follow. Correct? Now when I look at IUDs, நம்ம பொதுவா எல்லா intrauterine devicesமே இப்படி தான் வேலை செய்யும் அப்படினு சொல்லிட்டு we cannot classify. Okay, so when we look at IUDs, first thing is non-medicated. Okay, so non-medicated அப்படினா எந்த ஒரு additional medicationுமே நான் இந்த device மூலமா I am not giving, but நான் என்ன பண்றேன், இது மூலமா என்னோட sperms உள்ள enter ஆனதுக்கு அப்புறமா என்னோட uterine wallல இருக்கிற cells stimulate பண்ணி அந்த sperms phagocytosis பண்ண வைக்கிறதுக்கு help பண்றேன். Okay, so what is phagocytosis? Phagocytosis na some cell is going like this, ennoda phagocytosis பண்ற cells இப்படி லவக்குன்னு அதை முழுங்கிரும், அவ்வளவுதான். Okay, so phagocytosis can also be seen in macrophages. நம்ம நார்மலாவே when there is a bacteria or a virus that's entering our body, அப்ப அந்த நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி phagocytosis actionனால தான் we are able to லபக்னு முழுங்கிஃபை the external pathogen or any foreign substance. அதனால நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. So அதனால non-medicated IUDs மூலமா I am trying to improve the phagocytosis of the sperm. So வர sperms எல்லாமே if it gets phagocytosed, அப்போ automatically what will happen, there is no chance that this sperm will ever meet an egg. Is that clear? Because அதுக்கு முன்னாடியே அந்த செல் அது முழுங்கியாச்சு. Okay, so that is a non-medicated IUD. So in the non-medicated IUD ki ஒரு example பாத்தீங்கன்னா is lipase loop. Okay, இந்த examples முக்கியமா உங்க பேப்பர்ல இருக்கிற அந்த first sectionல வர MCQs இருக்கு இல்லையா, so அந்த மாதிரி இல்லாட்டி one word questionsல ஒவ்வொரு டிவைஸுக்குமே they will ask for examples. IUDs கீழ whatever types we are studying அதுக்கு examples கேட்பாங்க. So non-medicatedல you have lipase loop. Okay, this is a non-medicated intrauterine device. Okay, now secondly what is there? Now copper releasing IUDs. Okay, so copper releasing now இப்போ இந்த uterine device என்ன பண்ணுது, சும்மா non medicated மாதிரி சரி வந்தியா நான் அப்படியே யாரையாவது வச்சு முழுங்க வைக்கிறேன் அப்படின்னு இல்லாம it's going to start releasing copper. அப்போ இந்த copper ions நால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தா, இந்த copper ions will affect the motility of the sperm. Remember, once sperm deposition ஆனதுக்கு அப்புறமா what is the next process that happens? Once என்னோட sperm is deposited in the vagina ல இருந்து it's coming up na, it undergoes a process called capacitation. Correct? So in the capacitation process la அது என்ன பண்ணுது, it requires a lot of energy, and அந்த எனர்ஜியை யூட்டிலைஸ் பண்ணி it is going to undergo vigorous motility, because all the way from the cervix the fallopian tube varaikkum it has to go swimming illaya. So in the transporting and the motility illa appadina it will never have the energy to go and meet the egg. That is exactly our principle.
Okay, so copper intrauterine devices la what am I doing? Sperm oda motility na mottama reduce pandren. Is that clear? So once that is reduced, automatically sperms cannot swim across to reach the fallopian tube, and therefore there is no fertilization. Is that clear pasangla? So an example for copper IUD வந்து பாத்தீங்கன்னா CU7 CUT அதுக்கப்புறம் multi load 375 இது எல்லாமே are different intrauterine devices that are copper releasing in nature. Is that clear? And then we have the hormonal. So hormonal IUDs அப்படிங்கிறது okay, let's say for an instance, okay, வேற எதுவுமே வேலை செய்யல and somehow fertilization happened அப்படின்னா கூட fertilization ஆனதுக்கு அப்புறமா what is the next step? It will start dividing, okay, and the blastocyst வந்து has to come and implant. So அந்த இடத்துல என்னோட uterus இந்த implantationக்கு ரெடியாவே இல்லை. If it is chemically not available to accept in the blastocyst, appo there will be no implantation. So uterus oda lining வந்து I will change in such a way that in the implantation can never happen. Okay, so that is a hormone releasing intrauterine device. Okay, so adukana example வந்து LNG20 இல்ல progesta cert இந்த மாதிரியான intrauterine devices can be a hormone releasing one that will change the uterus lining. Is that clear everybody? Everybody, yes. Now the next one is oral contraception. Now oral contraception வந்து basically is going to help alter the hormones. Okay, so ovulation தடுக்கலாம், இல்ல இந்த மாதிரி uterus ஓட receptive capability வந்து நான் கம்மி பண்ணிட்டேன் அப்படின்னா there will be no implantation, so அதை பண்ணலாம். or sperm motility கம்மி பண்றதுக்காக வேண்டி there can be some changes, or என்னோட entire menstrual cycle நான் சொன்ன மாதிரி ovulation inhibit பண்றது மட்டும் இல்லாம further changes in my hormone level such that pregnancy can never occur. So in the oral contraception ku vandu pathina mala D, mala N, okay, or Saheli in the madriyana pills are always available. So idu vandu basically is only hormonal. So progesterone estrogen combinations eppadi vena vandu different types of oral contraceptions can be there. Okay, and of course oral contraception we also have emergency pills. Correct. So emergency pills வந்து பாத்தீங்கன்னா can be taken right after or within 72 hours of having an intercourse. So அப்போ வந்து pregnancy will definitely be avoided. Is that clear? So that's an emergency pill. அது வந்து it can be taken only during or not during, within 72 hours of intercourse. ஏன்னா அதுக்கப்புறமா it will not function. Alright. Now oral contraception அப்புறமா the last one that we have, not the last actually, oral kaprama we also have other implants, injections, adellame irukku, which is also hormonal in nature. Okay, nothing specific about that. Now the last one we have is surgical. Okay, so surgical, what do we have? We have vasectomy and tubectomy. So vasectomy அப்படிங்கிறது என்னது? Simple phenomenon. Okay, in the surgical methods க்கு பின்னாடி இருக்கிற principle என்ன அப்படினு கேட்டிங்கனா is as simple as it is going to stop the sperm from even coming out. Okay, or stop the egg from getting released. Okay, released not from the ovary but down the fallopian tube வரும்போது அதோட entire process நிறுத்தி விட்டுருவேன். Okay, so road block மாதிரி ஒன்று போட்டாச்சு அப்படின்னா அந்த பிளாக்கை தாண்டி நம்ம நெக்ஸ்ட் ஏரியா கிராஸ் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதே மாதிரியான ஒரு மெக்கானிசம். ஸோ சர்ஜிக்கல் மெத்தட் ஆஃப் கான்ட்ரசெப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பெர்மனன்ட் மெத்தட். இதை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியாது. ஓகே, மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இட் இஸ் இர்ரிவர்சிபிள். ஓகே, ஸோ இந்த ஒரு சர்ஜிக்கல் மெத்தடில் வந்து ஐ செட் வாசெக்டாமி அண்ட் டியூபெக்டாமி. ஸோ வாசெக்டாமி அப்படின்னா we know there is vas deferens. டெஸ்டிஸ்லேருந்து என் ஸ்பெர்ம்ஸை எடுத்துட்டு இட் இஸ் கோயிங் டு கம். ஸோ இந்த vas deferensஸை நான் வந்து கட் பண்ணி டைப் பண்ணிடுவேன். அப்போ நான் ஒரு ரோட் பிளாக் போட்டேன். அப்போ இந்த ரோட் பிளாக்கை தாண்டி மை ஸ்பெர்ம்ஸ் கேன் நெவர் கெட் ரிலீஸ்ட் அவுட் அட் த ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஓகே, ஸோ ஹென்ஸ் ஆப்வியஸாக வந்து there is no unwanted pregnancy. Is that clear? Clear everybody? நான் அதே இது டியூபெக்டாமி அப்படின்னு சொல்லும்போது டியூபை
who is the tube there? அங்க வந்து fallopian tube, correct? So the egg வந்து has to come over through the fallopian tube, அதுக்கப்புறமா it can reach the uterus. Now fallopian tube நான் கட் பண்ணி தைச்சிட்டேன் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு road block இருக்கும், correct? So இந்த road block தாண்டி my egg cannot travel. So cannot travel na, there is no chance it will ever meet a sperm. Appo there is no chance of fertilization அப்படின்னா obviously it is a way in which you can achieve a contraception. Is that clear everybody? Yes, Harshini, Deepika, Varshini, great. All right, so idu ellam da your different types of contraception. Now this is the concept, okay? Now idu related ah eppadi vena avanga kelvi kekkalam. Okay, so எதுவா இருந்தாலும் they can just say explain different methods of birth control, or they can particularly say natural methods மட்டும், barrier methods மட்டும், இல்ல oral contraceptives ல என்னென்ன different types இருக்கு, இல்ல surgical method of contraception ல என்னென்ன types இருக்கு அப்படினு சொல்லிட்டு பிரிச்சு கூட they can ask. But இந்த ஒரு particular concept ல இருந்து guaranteed 1 or 2 questions வந்து will be there in your paper. Okay, so அப்படியே அல்வா சாப்பிடுற ஜாலியா நம்ம ஆன்சர் எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். Okay va? Is that clear pasangla? So idhula vandu pathinga appadina all the natural, barrier, IUDs, oral, implants, injections idu ellame are reversible. Okay, the moment you don't want it adha nama reverse panikalam. Okay, but ana surgical methods vandu is not reversible. Okay, because nama literally கட்டி நம்ம வந்து கட் பண்ணி தைச்சிடுறோம். அப்போ வந்து there is a complete road block அப்படிங்கிறப்போ இதை நம்ம நார்மலாக யாருக்கு சஜஸ்ட் பண்ணுவோம்னா a couple who has already had children, நம்ம வந்து okay as a matter of as a method of birth control நம்ம வந்து surgical methods we can prescribe. Harshini, menstrual cycle வந்து is related to the hormones noma, because egg base பண்ணி கிடையாதே நம்மளோட menstrual cycle. So ovary பொறுத்த வரைக்கும் it received hormones from the brain. Okay, so hormones receive பண்ணிட்டு it underwent follicular growth, Graafian follicle came, ruptured, ovulated. So ovulation ஆயாச்சு அப்படின்னா brainக்கும் ovaryக்கும் நடுவுல இருக்கிற hormonal communication is happening, all good, egg has been released. Okay, now after the egg has been released, in case there is no fertilization, அங்க என்ன நடக்கும்? In case there is no fertilization, my progesterone will come down, ஏன்னா என்னோட corpus luteum will degrade, corpus luteum degrade ஆயிடுச்சுன்னா progesterone is coming down, progesterone is coming down, estrogen will rise, and then I have the menstrual phase, okay, or the menstrual bleeding. Okay, so இதுக்கும் egg travel பண்ணி வரதுக்கும் சம்பந்தமே இல்லை. So normally menstrual cycle will happen as though fertilization never happened. So நம்ம வந்து இந்த tubectomy processல we are only creating a roadblock so that the egg is not able to cross that part. Okay, but ஆனா hormonally we are not touching anything. So அதனால menstrual cycle will occur even in males for that matter. Male sexual characteristics or sexual drive or any other feature in the body will not change. Because இங்க நான் டெஸ்டாஸ்டரோனையோ இல்லை FSH, LHயோ நான் தொடவே இல்லை. Okay, I am just creating a roadblock so that my gamete does not come out. Clear? All right. Okay பசங்களா, so நம்ம question solve பண்ணலாமா related to birth control. So CBSE 2023ல வந்து கேட்டிருக்காங்க, name and explain a surgical contraceptive method that can be adopted by the male partner of a couple. Okay, so simple question, very straightforward question. What do they want? Surgical contraceptive of the male partner. So what is it going to be? Very, very direct. Ilya pasangla. So as simple as that, they are talking about vasectomy. Correct. Surgical methods மொத்தமே ரெண்டு தான் இருக்கு, vasectomy or tubectomy. Correct? Good Jaykumar. So நீங்க சொன்ன மாதிரி vasectomy is going to be the answer. Okay, so vasectomy வந்து is a surgical contraceptive method. இதை வந்து நம்ம reverse பண்ண முடியாது. And what are we doing? ஒரு சின்ன part of the vas deferens remove பண்ணிட்டு we are tying up the ends. So இந்த ends நம்ம tie பண்ணிட்டோம் அப்படின்னா through an incision on the scrotum, when we do this, in the technique ல வந்து the gamete will never escape out of the vas deferens. அப்போ there is no chance of contraception. Okay, is that clear? Everybody? Yes? All right, okay. Now next வந்து பாத்தீங்க அப்படின்னா IUDs are said to be effective contraceptives. Okay, again IUD related question. Okay, IUD வந்து பாத்தீங்கன்னா is said to be an effective contraceptive. Name any two commonly used IUD and அதோடைய mode of action. You remember, நான் வந்து different
டைப்ஸ் சொன்னேன் இல்லையா? ஸோ அதில் வந்து now they are asking for an example. 2 டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள் கொடுத்து அது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யா, pretty simple right there பசங்களா. So when you see IUDs as an effective contraceptive, நான் IUDsல என்னெல்லாம் சொன்னேன்? non-medicated, we have after that what, hormonal or copper releasing. So நீங்க ஏதாவது ரெண்டு சொல்லி you can say. Okay, so இங்க as an example I have given 2, which is copper releasing and hormonal. Okay, so copper releasing you always have the examples of CUT, CU7, multi-load 375. இது எல்லாமே are different types of copper releasing. So இதோட mechanism என்ன? They suppress the sperm motility and the fertilizing capacity of the sperm. So அந்த copper ions வந்து என்னோட sperm ஓட ability to fertilize affect பண்ணும்பொழுது, motility affect பண்ணும்பொழுது, it will never lead to fertilization. Okay, and அதே மாதிரி on the other hand, hormone releasing IUD க்கு வந்து an example can be LNG20 or progestasert நான் சொன்ன மாதிரி. and இது வந்து பாத்தீங்கன்னா what does it do? It will make the uterus unsuitable for any implantation. Okay, so pregnancy can never happen. Even if fertilization happens, there is no pregnancy. Clear பசங்களா? Is that okay? So with respect to this, இன்னொரு very very முக்கியமான கான்செப்ட் இஸ் லாக்டேஷனல் அமெனோரியா. இது வந்து 2020 பேப்பரில் கேட்டிருக்காங்க, 2022ல இது ரிலேட்டடாக ஒரு MCQ வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்காங்க. ஓகே, ஸோ லாக்டேஷனல் அமெனோரியா லைக் ஐ எக்ஸ்பிளைன் டு யூ ஆல்ரெடி இஸ் very very simple இல்லையா? ஸோ லாக்டேஷன் is nothing but breastfeeding duration. Yeah, that's what you call as lactation. And then amenorrhea is not having any menstrual cycle or lack of menstruation. So as a result, lactational amenorrhea அப்படிங்கிறது is a natural method. Okay, so when, okay, now let me teach you one trick. Okay, இப்போ வந்து எப்போவாவது ஒரு கேள்வி கேட்குறாங்க, இதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அவ்வளோதான் அப்படின்னு சொல்லக்கூடாது. Okay, so what do we have to say? First we have to talk about what method does it come under. So it comes under the natural method of birth control. Yes. Now after the natural method, adikaprama what do we say? Enna idu. So it's nothing but during the period of intense lactation there is no ovulation, adanal there is no menstrual cycle, and adanal vandu there is no chance of fertilization. Okay, now inga vandu pathinga appadina you can also mention that in the madri oru method la vandu there are no side effects. Okay, it's almost nil. Okay, but ana idu vandu 6 months ku mattum da it is effective. Chance of failure is very very high. Is that clear? So இங்க வந்து நான் டிஸ்கஸ் பண்ண 3 क्वेश्चनமே வந்து பாத்தீங்கன்னா டெஃபினட்டா போர்ட் क्वेश्चंस தான், and I have only touched few concepts like lactational amenorrhea, IUD, vasectomy, but இதே concepts சுத்தி there can be a million questions that can be framed. Okay வா? Is that clear? So இந்த concept ஒன்னு ரொம்ப important பசங்களா. Is that okay? Yes, do you know Jaykumar, Harshini? Fantastic. Keep that energy up pasangla. Great, very good. So now moving on to the next topic. Polama adutha topic. So idoda reproductive health la mukkiyama rendu concept irundhudnu sonna, correct? Which is assisted reproductive technology, and second thing is birth control. So rendume vandu has been covered. Okay, now inniki class oda topic 2 enna appadina we are going to touch this concept called test cross. Okay, now even before going to test cross, always remember number Mendelian laws. Okay, so now we are entering into principles of inheritance and variation. So Mendel அப்படிங்கிற scientist தான் வந்து created the laws, okay, that will help to, okay, I hope my screen is okay now. Yeah, ஏதோ ஒரு glitch வந்துச்சுன்னு நினைக்கிறேன். Never mind. Alright, so Mendel வந்து what he did was he tried a lot of crosses. Cross-na என்ன is a mating between one species and the and another member of the same species. Okay, so now இதை வந்து study பண்ணி he said இப்படி தான் இருக்கும் cross na அப்படின்னு சொல்லி he kind of mentioned it to all of us. Okay, so in the laws follow பண்ணி we will have a million types of crosses that you can make இல்லையா? So we can take a round seeded pea plant and a wrinkled seeded pea plant, ஒரு green and yellow எடுத்துக்கலாம், we can take a purple flower and a white flower. இந்த மாதிரி எக்கச்சக்கமான crosses we can build around these principles that he generated. Okay, so just to give you an idea,
starting with what exactly are we crossing அப்படின்னு சொன்னா நம்ம ஒரு பர்టిక్యులர் விஷயத்தை எடுத்து அந்த விஷயம் இந்த மெம்பர்ல எப்படி இருக்கு அந்த மெம்பர்ல எப்படி இருக்குன்னு பார்த்து நம்ம அதை cross பண்ண போறோம். For example, let's take height. Okay, there is a tall species, there is a shorter member of the species. Okay, so இது ரெண்டையும் cross பண்ணா நமக்கு என்ன answers வருது அப்படிங்கிறது தான் வந்து was his study. Alright, so mainly when you look at these crosses, okay, so first thing is we need a trait. ட்ரேட்டுங்கிறது என்னது? ஹைட், கலர், சீட் ஷேப், பாட் கலர், ஃப்ளவர் கலர், இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் திங்ஸ் தான் வந்து மேக்கப் அவர் ட்ரேட். ஓகே, நான் இந்த ட்ரேட்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா there are alleles. Okay, and in the alleles வந்து they will contribute to the expression of the genetic character. So என்ன alleles அப்படின்னு சொல்லும்போது there is a capital T, small t அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா இந்த capital T is going to contribute to a tall feature. In the small t is going to contribute to a dwarf feature. Okay, so in the trait height அப்படிங்கிற ஒரு trait எடுத்துக்கிட்டேன்னா அதில் tall and short அப்படின்னு ரெண்டு different alleles இருக்கு, alternative forms இருக்கு for the same trait. நான் இந்த ட்ரேட்டை நான் cross பண்ணி பார்க்கும் பொழுது என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எல்லார்கிட்டையுமே வந்து ரெண்டு செட் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ ஒன் தட் இஸ் derived from the maternal cell, one other that is derived from the paternal side. ஸோ அதனால maternal copy and paternal copy சேர்ந்து we have two sets of chromosome. That's why we are all called a diploid organism. இல்லையா? As a diploid organism நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டு set of alleles will come together. Okay, so அப்போ capital T சேர்ந்து வரலாம், capital T small t சேர்ந்து வரலாம், இல்லை small t சேர்ந்து வரலாம். Okay, depending upon what is the feature that is present in the parents and the எந்த ஒரு காப்பி வரணுமோ it will be segregated and brought down. Okay, so இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா is going to form the basis of genetics. Okay, so இந்த ஒரு genotype what we inherit ங்கிறத வச்சு தான் நம்மளோட எல்லா traitsமே is going to reflect. Is that clear பசங்களா? So when you look at a capital T ரெண்டு alleluமே is going to code for a tall feature. So அதனால this organism is going to be tall. Now small t ன்னு பார்க்கும்போது this is definitely going to contribute to a small or a dwarf feature. Correct? So dwarf feature அப்படின்னு சொன்னா this is going to be dwarf, டவுட்டே கிடையாது. ஆனால் ஒரு capital T small t இருக்கும்பொழுது நான் ரெண்டு பேருக்குள்ள ஒரு சண்டை வரும், நீ போறியா நான் போட்டா அப்படின்ட்டு. ஸோ அப்போது ஆஸ் அ ரூல் வாட் ஹேப்பன்ஸ் அப்படின்னா ஒவ்வொரு ட்ரேட்டுக்குமே ஒரு டாமினன்ட் ஃபார்ம் இருக்கும். ஓகே, ஸோ இந்த டாமினன்ட் ஃபார்ம் மட்டும்தான் வெளியே வரும். டாமினன்ட் ஒரு ரெசசிவோட சேர்ந்துருந்தது ஆர் சப்ரெஸ் பண்ணக்கூடியதோட சேர்ந்துருந்தது அப்படின்னா டெஃபினட்டாக இட் வில் கெட் சப்ரெஸ். ஸோ இது வந்து வில் ரிஃப்ளெக்ட் ஆஸ் டால். இஸ் தட் கிளியர் பசங்களா? Yeah, so ரெண்டு different types of allele சேர்ந்து அதே செல்குள்ளே வந்திருந்தது அப்படின்னு சொன்னால் அப்போது வெறும் அந்த டாமினன்ட் ட்ரேட் மட்டும்தான் தன்னை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிக்க முடியும். வேரஸ் அந்த ரிசெசிவ் ட்ரேட் ஆர் அந்த வெளியே வர முடியாத ட்ரேட் வந்து cannot be expressed. ஸோ நான் சொன்ன மாதிரி எது எக்ஸ்பிரஸ் பண்ணுதோ அதை நம்ம டாமினன்ட்னு சொல்லுவோம், எது வந்து இஸ் நாட் எக்ஸ்பிரஸ்டோ அதை நம்ம ரெசசிவ்னு சொல்லுவோம். ஓகே, அண்ட் ஒவ்வொரு தடவையும் கெமீட் ஃபார்மேஷன் நடக்கும்பொழுது வாட் இஸ் ஹேப்பனிங் இன் மியோசிஸ், நம்ம குரோமோசோம் நம்பர் half ஆகுதா? ஸோ அதனால when I have a particular cell that has a capital T small t அப்படின்னு சொன்னா it will divide to give two different gametes which is capital T and a small t. So இந்த capital T யும் multiple alleles கூட recombinate ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த small t யும் வேற இதோட சேர்ந்து ஒரு trait ஃபார்ம் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. Is that clear? So நம்ம mono hybrid cross அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி ஒரு trait-ஐ நம்ம pick up பண்ணி ஓகே இந்த ஒரு trait-ஐ வச்சு நம்ம வந்து when we make a cross we call it a mono hybrid cross. Okay, so let me show you here. Let's say for an example I'm going to take capital T crossed with a capital T small t. Okay, இந்த மாதிரி ஒரு இதாச்சு அப்படின்னா this fellow will divide, this cell is going to divide into two gametes which is going to have a capital T ஒன்னுல இன்னுள்ள capital T. as simple as that. Now இதுவும் divide ஆகும்போது திருப்பி reduction division, அப்போ ஒரு செல்லுக்கு capital T இன்னொரு செல்லுக்கு small t. Clear?
Now இதிலிருந்து how or what kind of offsprings will come அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா it can form all kinds of combinations. So இந்த ஒன்னும் சேர்ந்து capital T இந்த 1 இந்த 2 சேர்ந்து capital T small t இந்த 2 and இந்த 1 so capital T இந்த 2 and இந்த 2 which is capital T small t. So now when I take a look at my offsprings, okay, இதுவும் டாலா இருந்தது இதுவும் டாலா இருந்தது. ஸோ phenotypically அதாவது வெளியிலிருந்து பார்க்கும்பொழுது both of them look tall, கரெக்டா? Now when I look at the offsprings that are formed, எல்லார்ட்டையும் ஒரு capital T இருக்கு, correct? So எல்லாருமே will be expressed as tall. So எல்லாரோட phenotype-மே வெளியிலிருந்து பார்க்கும்போது is tall. ஆனால் genetically பார்த்தோன்னா genotype அப்படின்னு சொல்லும்பொழுது this is a heterozygous. ரெண்டு different kinds of alleles இருக்கா? வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு they are all tall, but உள்ள போய் பார்த்தோன்னா they are actually different genetically, கரெக்டா? So genotype wise there is a difference. Okay, so I just picked a very random example for you. அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனி கிராஸ் தட் யூ டேக், ஓகே, இப்படி தான் நம்ம வந்து செக்ரிகேட் பண்ணி நம்ம வந்து ஸ்டடி பண்ணுவோம். ஓகே, ஸோ ஆஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் இதை தான் மெண்டல் வந்து ஹி ஃப்ரேம்ட் இட் ஆஸ் லாஸ். ஓகே, ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் திங் கேபிட்டலாக இருக்கிறது ஆர் டாமினேட்டாக இருக்கிறது மட்டும்தான் வெளியே வரும். அந்த இன்னொன்று வந்து இஸ் ரெசசிவ் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் லா. ஓகே, அண்ட் அதே மாதிரி ஒரு கெமீட்டிக் செக்ரிகேஷன் நடக்கும்பொழுது இட் ஹேஸ் ஈக்குவல் சான்சஸ் தட் த கெமீட்ஸ் வில் செப்பரேட். ஓகே, ஸோ அதனால வந்து இந்த 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 பர்டிகுலர் அலீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் செப்பரேட் டியூரிங் த ஸ்டேஜ் ஆஃப் கெமீட் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது தான் வந்து நம்மளோட செகண்ட் லா. ஓகே, அண்ட் தேர்ட் லா பார்க்குறதுக்கு முன்னாடி லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட் இந்த மாதிரி ஒரு ட்ரேட்டை வச்சு நான் ஒரு ஸ்டடி பண்ணும்பொழுது ஐ கால் it a monohybrid cross. Is that clear pasangla? Yes, Saru, Shamla, Varshini, everybody? Fantastic. Okay, now coming to the concept of a test cross. So eppadi nam oru monohybrid cross pannomo, exactly that's how a test cross is also going to be. Okay, but what is a test cross அப்படினு கேட்டா இந்த டெஸ்ட் கிராஸ்ல நம்ம ஒரு ஆர்கானிசம், ஸோ டெஸ்ட்னா என்ன, டெஸ்ட் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்க்கறது இல்லையா? ஸோ ஒரு பர்டிகுலர் ஆர்கானிசம் உடைய ஜீனோடைப், ஓகே, அதாவது அதோட ஜெனட்டிக் கான்ஸ்டிடியூஷன் எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னால் அதை நம்ம ஒரு ரெசசிவ் பேரண்ட், ஒரு ஹோமோசைகஸ் ரெசசிவ் பேரண்டோட நம்ம கிராஸ் பண்ணுவோம். ஓகே, தட்ஸ் கால்ட் ஆஸ் அ டெஸ்ட் கிராஸ். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி இங்கே ரெண்டு வந்து கேபிட்டல் டி இருக்குது, ரெண்டு வந்து கேபிட்டல் டி ஸ்மால் டி இருக்குது. ஆனால் நான் இதுலேருந்து ரேண்டமாக நான் ஒரு பிளான்ட்டை பிக் பண்ணேன் அப்படின்னா அதோட ஜீனோடைப் என்ன அப்படின்னு எனக்கு தெரியாது. ஸோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி ஐ வில் டூ அ டெஸ்ட் கிராஸ். அதை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அதோட ஜீனோடைப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஐ வில் டூ அ டெஸ்ட் கிராஸ். ஓகே, ஸோ வென் ஐ கிராஸ் ஒன் பர்டிகுலர் ஒரு ஆர்கானிசம் வித் அதோட ஹோமோசைகஸ்னா ஒரே மாதிரி. ஓகே, ஸோ ஹோமோசைகஸ் ரெசசிவ், ஒரே மாதிரி ரெசசிவ் அலீல்ஸ் இருக்கிற ஒரு பேரண்ட், ஸ்மால் டி இருக்கிற ஒரு பேரண்ட் எடுத்து நான் கிராஸ் பண்ணி பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் 100% திஸ் வில் ப்ரொடியூஸ் ஓன்லி ஸ்மால் டி மாதிரியான கெமீட்ஸ். ஓகே, ரெண்டுமே டிவைட் ஆகும்போது ஒரே டைப் ஆஃப் கெமீட்ஸ் ஆர் ஃபார்ம். அது அதர் சைடில் we have capital T, we have small t. ஸோ அப்போ இந்த ஒரு கிராஸ் நடக்கும்பொழுது ஓகே I get offsprings tall is to dwarf ratio வந்து is 1:1. Understood pasangla? So test cross பண்ணும்பொழுது when there is a 1:1 ratio, that means நான் test பண்ண organism வந்து is heterozygous. Okay, now when you try it with a dominant homozygous dominant tall plant எடுத்து இந்த plant எடுத்து நம்ம ட்ரை பண்ணோம்னா என்ன ஆகும்? இந்த பிளான்ட்லயும் ஒரே ஒரு கெமீட் தான் வரும், அந்த பிளான்ட்லயும் ஒரே ஒரு கெமீட் தான் வரும், எல்லாருமே ஒரே மாதிரி டாலாவே தான் இருப்பாங்க. ஸோ அப்போ I can understand that okay நான் கிராஸ் பண்ண ஒரு பிளான்ட் வந்து அதோட ஜீனோடைப் இஸ் a homozygous dominant. Understood? ஸோ இது homozygous dominant-ஆ இல்ல heterozygous dominant-ஆ அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்து I have a test cross. Is that okay பசங்களா? ஸோ இதுலேயும் உங்களுக்கு வந்து போர்ட்லேருந்து questions வந்திருக்கு. ஸோ like see for example
using a Punnett square. Okay, நான் இங்கே காமிச்சது வந்து is just a random crossover. Punnett square அப்படின்னு சொல்லும்போது நம்ம கரெக்டாக டப்பா போட்டு அரியல்ஸ் மேலெல்லாம் போட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம். ஓகே, நான் Punnett ஸ்கொயரை வச்சு ஜீனோடைப்ஸ் அண்ட் ஃபீனோடைப்ஸ் ஆஃப் ஒரு டெஸ்ட் கிராஸை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஹூ ஆர் தே? ஒரு க்ரீன் பாட் கலர், ஓகே, ஜி வந்து இஸ் டாமினன்ட் ஓவர் எல்லோ அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகே, ஸோ ஒரு கார்டன் பீல நம்ம அதோட ஜீனோடைப் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் வந்து இஸ் த கொஸ்டின். ஐ யூ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் பசங்களா? எஸ், ஐ யூ ஏபிள் டு ஃபாலோ எவ்ரிபடி? Fantastic, right. So அதனால இங்க வந்து பாத்தீங்கன்னா we already know that greenங்கிறது தான் is dominant, green pod அப்படிங்கிறது is dominant, yellow pod அப்படிங்கிறது is recessive அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ கொடுத்துருக்கிற ஜீனோடைப் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா as simple as that we do a test cross. Okay, ஸோ ஒரு டெஸ்ட் கிராஸ் பண்ணும்பொழுது what happens, ஒரு இண்டிவிஜுவல் வந்து is showing a dominant phenotype, ஆனால் அதோட ஜீனோடைப் தெரியல அப்படின்னு சொன்னால் எக்ஸாக்டாக நான் இப்போ ஒரு டால் பிளான்ட் வச்சு காமிச்சேன் இல்லையா, exactly the same thing. Okay, so here what am I doing? ஒரு homozygous recessive plant எடுத்துட்டேன். ஓகே, small g homozygous recessive plant எடுத்துட்டு எனக்கு தெரியாத plant இருக்கு இல்லையா, அதை நான் cross பண்ணுவேன். ஓகே, so when we cross we get two cases. ஓகே, ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணதே தான் நீங்களும் உங்கள் பேப்பரில் அழகாக இந்த மாதிரி டப்பாலாம் போட்டு Punnett ஸ்கொயர்லாம் போட்டு நீட்டாக உங்கள் எக்ஸாமினருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். Is that okay? That's all it is. Okay, so அதனால இந்த ஒரு ஸ்மால் ரெசசிவ் பிளான்ட்டோட நான் என்னோட அன்னோன் ஜீனோடைப்பை கிராஸ் பண்ணும்பொழுது ஐ கேன் கெட் all dominant or all green pods. So all green pods வந்ததுன்னா what does it mean? அப்போ there was no heterozygous plant. அது வந்து பியூரான ஒரு full homozygous dominant plant அப்படின்னு சொல்லி நம்ம அதுலேருந்து புரிஞ்சுக்கலாம். ஓகே, பட் இதே இன்னொரு கேஸில் நான் காமிச்ச மாதிரி இது வந்து ஹெட்ரோசைகஸாக இருந்ததுன்னா எனக்கு ஒரு 1:1 டாமினன்ட் இஸ் டு ரெசசிவ், அதாவது green is to yellow in this case எனக்கு வந்து கிடைக்கும். ஸோ ஹைட்னு எடுத்துக்கிட்டோம்னா tall is to dwarf or whatever be the trait. Okay, so in this question என்ன கேட்டிருக்காங்க, they have asked us about the green pod and the yellow pod. ஸோ அதனால அதே இதை நம்ம ஒரு டெஸ்ட் கிராஸ் வந்து அவங்களுக்கு காமிச்சு ஓகே, ஸோ அப்போ வந்து நான் டெஸ்ட் கிராஸ் பண்ணேன்னா என் டெஸ்ட்டில் 2 டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் வரும். ஓகே, 2 டிஃப்ரெண்ட் கேசஸ் வரும். எல்லாம் டாமினண்ட்டாக வந்துச்சு அப்படின்னா தட் மீன்ஸ் நான் டெஸ்ட் பண்ணுற ஒரு ஸ்பீஷீஸ் வந்து இஸ் ஹோமோசைகஸ்லி டாமினன்ட். ஓகே, இதே வந்து நான் டெஸ்ட் பண்ணுற ஒரு ஸ்பீஷீஸ் ஹெட்ரோசைகஸாக இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி என்னோட ரேஷியோ என்ன வரும் டெஸ்ட் கிராஸில் 1 டாமினன்ட் இஸ் டு ரெசசிவ் ட்ரேட், 1 ரெசசிவ் ட்ரேட் வந்து ஐ வில் கெட். ஓகே, ஸோ 1:1னா அப்போ நீங்கள் காமனாக கேட்கலாம் மேம் 4 ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் இருக்குது ஆனால் 1:1 சொல்கிறீங்களே அப்படின்னா we talking about the ratio. ஓகே, ஸோ 2 and 2 அப்படின்னு சொன்னால் 1:1 அதுதான் வந்து இஸ் த ரேஷியோ. அண்டர்ஸ்டுட்? ஸோ அதனால Punnett ஸ்கொயர் அப்படிங்கிறது இஸ் நத்திங் பசங்களா, இந்த மாதிரி ஒரு கிரிட் போட்டு ஃபீமேல் கேமீட்ஸ் மேல் கேமீட்ஸ் அதை நம்ம வந்து எழுதிட்டு அப்படியே நம்ம வந்து எப்படி இன்டர்செக்ஷன் போட்டு என்னென்ன ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் வரும் அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். Is that okay பசங்களா? Now so far what I taught you was a monohybrid cross. ஏன்னா இங்கே கூட நான் ஒரே ஒரு ட்ரேட்டை தான் வந்து நான் பார்க்குறேன், கரெக்டா? இதே வந்து பார்த்தீங்கன்னா dihybrid cross அப்படின்னு பார்க்கும்போது which is the third topic for today. Okay, we're going to see is dihybrid cross. Now எந்த அளவுக்கு உங்கள் போர்டில் மெண்டேலியன் பிரின்சிபல்ஸோ மோனோஹைப்ரிட் க்ராஸோ இல்லை இந்த டெஸ்ட் க்ராஸை பற்றியோ கொஸ்டின்ஸ் வருமோ அதே அளவுக்கு இந்த dihybrid crossல இருந்தும் கொஸ்டின்ஸ் வரும் பசங்களா. Is that okay? Is that okay? So dihybrid crossல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா 2 டிஃப்ரெண்ட் ட்ரேட்ஸ். இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், க்ரீனா எல்லோவா, பாட் கலர், ஓகே, டாலா டுவார்ஃபா, ஹைட், அந்த மாதிரி ஒரே ஒரு ஃபீச்சரை வச்சு தான் நம்ம we studied this, correct? Now dihybrid crossன்னு சொல்லும்போது நம்ம 2 டிஃப்ரெண்ட் ட்ரேட்ஸ் எடுத்து அதை நம்ம ட்ரை பண்ண போகிறோம். Is that clear? Is that clear everybody? So 2 டிஃப்ரெண்ட் ட்ரேட்டை எடுத்து அப்படின்னு சொல்லும்பொழுது as you can see here, okay, or let me show you in terms of the script itself. So நான் வந்து 2 டிஃப்ரெண்ட் ட்ரேட் எடுக்க போகிறேன். டாலான ஒரு பிளான்ட் அண்ட் ரவுண்ட் சீட் இருக்கிற பிளான்ட் அப்படின்னு நான் எடுத்தேன் அப்படின்னா ரவுண்டுங்கிறது இஸ் அ டாமினன்ட் ட்ரேட். ஓகே, இட் இஸ் ரவுண்ட். ஸ்மால் ஆர் அப்படிங்கிறது ரிங்கிள்ட், அதாவது recessive trait. Okay, so capital R இருந்தா it is going to have round seeds.
capital R, small r இருந்தாலும் ஒரு dominant allele இருக்கிறதுனால it is going to have round seeds. இதே small r இருந்தது அப்படின்னா it is going to have wrinkled seed. Is that clear? So இந்த ஒரு aspect மட்டும் இல்லாம I'm going to take another aspect. Okay, tall and dwarf. Okay, so tall and dwarf நம்ம ரெண்டு சொன்னாலுமே alleles நம்ம ஒரே alphabetல தான் represent பண்ணுவோம். ஒன்னு capital ஒன்னு small. Okay, அது மனசுல இருக்கட்டும். Now இந்த ரெண்டு traits எடுத்து நான் cross பண்ணும் பொழுது what is going to happen? Automatically I will get something like capital R, small r, capital T, small t. Okay, ஒரு heterozygous ஆன round seed உள்ள tall plant, okay, is crossed with இன்னொரு அதே மாதிரியான or let's say completely round homozygous dominant இருக்கிற dwarf seed ஓர cross ஆகுதுன்னு வெச்சுக்கோங்க. Now what kind of gametes will be formed here அப்படின்னு பார்த்தோம்னா it will be independent of எத்தனை trait நம்ம எடுக்கிறோம். Okay, now what am I trying to say here? ஒரு tall plantையும் dwarf plantையும் நான் cross பண்ணேன் or நான் வெறும் capital T small t அப்படிங்கிற ஒரு trait எடுத்து நான் அதிலேருந்து gamete பிரிச்சு cross போட்டேன்னா எப்படி வரும்? What will be there? So it will be nothing but so இப்போ capital T small t போட்டேன்னா it will segregate as capital T தனியா small t தனியா. Correct? இதே நான் வந்து ஒரு capital R எடுத்தேன் அப்படின்னு சொன்னா what is going to be there? It is going to form two different gametes of the same type. Correct? அதே mechanism தான் இங்கேயும் நம்ம ஃபாலோ பண்ண போறோம். பட் என்ன பண்ண போறோம்னா let's say I have capital R, small r, capital T, small t. Okay, இந்த மாதிரி ஒரு சீக்வென்ஸ் எனக்கு இருந்தது அப்படின்னு சொன்னா இதோட செப்பரேஷன் வந்து or இதோட செக்ரிகேஷனுக்கும் இதோட செக்ரிகேஷனுக்கும் தொடர்பே கிடையாது. Okay, so just like that இந்த ஒரு gametல or 50% of the gametல I will have capital T trait, 50% of the gametல I will have small t trait. Okay, now same thing for the other one also. 50% வந்து I will have capital T, 50% ல I will have 50% ரெண்டு வந்து will be round, அதே ரெண்டு வந்து will be wrinkled trait. Okay, so what has happened? அதே மாதிரி 50% R, capital R, 50% small r, 50% capital T, 50% small t. Okay, so there is no difference as to, I'm so sorry. Yeah, so there is no difference as to how a particular இந்த dihybrid cross ன்னு எடுக்கும்போது ரெண்டு ட்ரேட்டும் எப்படி segregate ஆகும் அப்படிங்கிற கன்ஃபியூஷனே நமக்கு வேண்டாம். Is that clear? Everybody? So 50% எப்படி ப்ரீவியஸா segregate ஆச்சோ அதே மாதிரி இப்போவும் 50% segregate ஆயிடும். Okay, so ஒரு trait வந்து segregate ஆகி offspring வரத இன்னொரு traitனால தடுக்க முடியாது. Is that clear? So இதுதான் exactly what Mendel said as his third law. Okay, so Mendelோட third law என்ன சொல்லுச்சு அப்படின்னா in case there are two different traits or நீங்க three different traits கூட எடுத்துக்கோங்களேன், எடுத்துக்கிட்டாலுமே ஒரு traitோட segregation இன்னொரு trait வந்து disturb பண்ணாது அப்படின்னு சொல்லி சொன்னார். Okay, so now once இந்த மாதிரி நம்ம gamete போட்டோம் அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் okay, now these are the gametes for this particular organism. Now this particular organism பார்க்கும்போது what do I have? I have only one type of gamete. Correct? Now இதை வச்சு same type நம்ம அங்கே எப்படி போட்டோமோ அதே மாதிரி நம்ம crosses போட்டோம் அப்படின்னா நமக்கு அதே மாதிரி different types ஆன offsprings வரும். Is that clear பசங்களா? So this is the dihybrid cross. Any confusion so far? Anything so far? Clear ah புரிஞ்சுதா what a dihybrid cross is? So பசங்களா starting from this நம்ம principles of inheritance and variations அப்படின்னு சொன்னா அந்த full chapterலயே முக்கியம் வந்து இதுதான். Starting with monohybrid cross, dihybrid cross, alleles எப்படி cross ஆகுது, how to make a Punnett square, this is all it is. Okay, so now I will discuss with an example for you. Okay, so என்ன கேட்டிருக்காங்கன்னா dihybrid cross up to the F2 generation, filial 2 generation na என்ன, first நம்ம ஒரு cross பண்ணி we get an offspring, அந்த offspring நம்ம self cross பண்ணி we are going to get to the next generation.
Is that clear? So in the next generation க்கு வந்து போகணும் அப்படினு சொன்னா then we are going to look at the F2 generation. So ரெண்டு தடவை நம்ம cross பண்ற மாதிரியா இருக்கும். Is that clear? Everybody, fantastic energy pasangla, very good. Saru, Rizwan and Abhitarani. Good. All right. So inga vandu what do we do? Inga vandu enna sollirukanga pure lines of garden P for characters, seed shape and seed color. Now unga textbook la orama or edathila enna features use panni nama Mendel vandu experiments pannanga appdin solli kuduthirukkom. Okay, it can be height, pod color, seed oda coat eppadi irukku, round or wrinkled pod oda shape eppadi irukku, puffed illa constricted adhe madri flower color eppadi irukku, flower position eppadi irukku அப்படிங்கற மாதிரியான ஒரு 7 traits வந்து அங்க கொடுத்திருப்பாங்க. Now அதுல you should know what is the dominant and what is the recessive. Okay, now pure lines அப்படினு சொன்னா pure lines க்கு அர்த்தம் என்ன தெரியுமா? Pure lines na எத்தனை தடவை நம்ம அந்த ஒரே பிளான்ட்டை செல்ஃப் கிராஸ் பண்ணாலும் வேற எந்த ட்ரேட்டுமே நமக்கு கிடைக்காது. we get the same trait every time. Is that okay? Now for example, let me show you here. Seed shape வந்து round and wrinkled ன்னு வெச்சுக்கோங்களேன். நான் இப்போ வந்து round seed capital R எடுக்கிறேன் அப்படின்னா it will give, இதை நான் வந்து capital R இன்னொரு cross பண்ணுறேன் அப்படின்னா it will give a capital R gamete, it will give a capital R gamete. திருப்பியும் I will only get a capital R. வேற எந்த ஜீனோடைப்பும் எனக்கு கிடைக்காது, வேற எந்த ட்ரேட்டும் எனக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே எனக்கு கிடையாது. Clear? So இந்த ஒரு aspect தான் வந்து we call it as a pure line. So எத்தனை தடவை cross பண்ணாலும் so recessiveக்கும் அப்படியே தான். Okay, so இந்த மாதிரி ரெண்டு traits, அதாவது seed shape and seed color வச்சு நம்ம வந்து F2 generation வரைக்கும் போய் நம்ம dihybrid cross காமிக்கணும் அப்படிங்கிறது தான் question. Now this is a very very straightforward question. Okay, ஒண்ணுமே இல்லை. So what do you do? Okay, இங்க trait நம்ம என்ன எடுக்கிறோம்? seed shape, seed color. அப்போ நம்ம அடுத்து என்ன எழுதணும்? Okay, நம்ம வந்து இப்போ நான் எப்படி உங்களுக்கு வந்து எதுவுமே தெரியலன்னா கூட ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லி தரேனோ அதே மாதிரி நம்ம எக்ஸாமினருக்கும் வந்து ஓகே மேம் எனக்கு வந்து எல்லாமே தெரியும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து கதை சொல்ல ஆரம்பிக்கணும். ஓகே, அதுக்காக கதையை எங்கேயோ ஊரா கொண்டு போய் 4 பேஜுக்கு அர்த்தமே இல்லாமல் எழுதக்கூடாது. கதை சொல்கிறத வந்து க்ளீனாக சொல்லணும். ஓகே, அந்த சாமர்த்தியம் தான் நமக்கு வேணும். ஓகேவா? ஸோ now we have to start the story by saying okay, எது வந்து dominant trait? seed shape பொறுத்தளவில் round is the dominant trait, recessive பொறுத்தளவில் wrinkled is the recessive trait. Okay, understood? Now அதே இது seed color பார்த்தோம் அப்படின்னா yellow வந்து is going to be dominant, green is going to be recessive. Okay, so இதிலிருந்து pure lines எடுத்தோம் அப்படின்னா we will have homozygous genotypes. Okay, இதை எடுத்து நம்ம ஒரு dihybrid cross போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு capital R, capital Y அதாவது yellow and round seeds ஓட cross we are going to do it with the green and wrinkled, small y, small r. So அந்த மாதிரி நம்ம cross பண்ணோம்னா only one type of gamete we get here which is capital R, small r. So இந்த gametes fuse பண்ணோம்னா we get a heterozygous offspring, correct, which has a capital Y, capital R, small r. Okay, now இதை எடுத்து we are going to self cross. Now self cross பண்றோம் அப்படின்னு சொன்னா now இதில் I said 4 different kinds of gametes நமக்கு கிடைக்கும். கரெக்டா? capital R, capital Y, small r, capital Y. அதே மாதிரி capital Y, small r, small y, small r. So 4 different types of gametes நமக்கு கிடைக்கும். Okay, so நம்ம என்ன பண்றோம்? ஒரு Punnett squareல okay, this is my male, this is my female அப்படின்னு சொல்லி நம்ம இந்த gametes எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ண போறோம். ஓகே, ஸோ லிஸ்ட் அவுட் பண்ணும்போது 4 டிஃப்ரெண்ட் gametes இங்கே வருது, 4 டிஃப்ரெண்ட் gametes இங்கே வருது. நம்ம இப்போ கிரிட் போட்டுட்டு இந்த இன்டர்செக்ஷனில் என்ன அலீல்ஸ் வருதோ அதை வச்சு நம்ம வந்து if we fill this box, okay, now once we fill this box, I know நம்மளா பாக்ஸ் ஃபில் பண்ணும்பொழுது வந்து அப்படியே என்ன கேபிட்டல் வையா ஸ்மால் வையா கேபிட்டல் ஆரா ஸ்மால் ஆராங்கிற கன்ஃபியூஷன் எக்கச்சக்கமாக இருக்கும். ஓகே, பட் அதுக்காக தான் எழுதும் பொழுதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுத்தையுமே வேறு மாதிரி எழுதணும். ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ செட் y அப்படின்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு பார்க்க ஒரே மாதிரி இருக்கா, அவசரத்தில் நம்ம பெருசு சின்னதுன்னு மறந்து போயிடுவோம். ஓகே, ரெண்டுத்தையுமே ரஃப்லி இப்படி எழுதினோம் அப்படின்னா நம்ம இது வந்து டாமினன்ட் அப்படின்னு நினச்சி தப்பு பண்ணிடுவோம்.
ஓகே ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக வேண்டி கொஞ்சம் டிஸ்டிங்டிவ்லி வித்தியாசமாக வந்து நம்ம ரெண்டுத்தையும் வச்சு we can start making the cross. Now when we make the cross இதோட end result என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 dominant ஓகே 9 dominant அதாவது பேரண்டோட டைப் yellow and round டைப் ஓகே ஒரே ஒரு recessive டைப் அதாவது பேரண்டோட டைப் திருப்பி green and wrinkle டைப் நமக்கு வரும். நடுவில் இருக்கிற 3ங்கிறது வந்து will be a recombinant அதாவது yellow round plant green round plant yellow wrinkled plant green wrinkled plant அப்படின்னு 4 விதமான traits நமக்கு express ஆகும் and இந்த traits are in the ratio of 9:3:3:1. ஸோ இதை நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா லட்டு மாதிரி இந்த வச்சுக்கப்பா 5 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி எக்ஸாமினர் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓகே ஸோ லிட்டில் பிட் ஆஃப் ரைட்டிங் இஸ் ரிக்வயர்ட் இன் திஸ் கேஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி யூ ஹவ் டு ரைட் டவுன் ஹூ ஆர் த பேரண்ட்ஸ் வாட் ஆர் த இது நீட்டாக நீங்கள் கதையை ஃப்ரேம் பண்ணி அங்கே வந்து நம்ம செல்ஃபிங் முடிச்சு ஹெட்ரோசைகஸ் ஆஃப் ஸ்ப்ரிங்கில் இதுதான் என் ஃபினோடிபிக் ரேஷியோ அப்படின்னு எழுதிட்டு அட் லாஸ்ட் யூ கேன் ஆல்சோ ஆட் தட் தெர் இஸ் அ ஜீனோடிபிக் ரேஷியோ. நான் ஜீனோடிபிக் ரேஷியோனா என்ன ஜீன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ இப்போ வந்து எங்கிட்ட ஒரு கேபிட்டல் டி இருக்குது, 2 கேபிட்டல் டி ஸ்மால் டி இருக்குது, ஒரே ஒரு ஸ்மால் டி இருக்குது அப்படின்னு சொன்னால் நான் அதை என்னன்னு சொல்லுவேன் 1:2:1. ஸோ அந்த மாதிரி ஜெனட்டிக்கலி எவ்வளோ டிஃப்ரென்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 1:2:1 2:4:2 1:2:1 இதுதான் இஸ் கோயிங் டு பி மை genotypic ratio. Is that clear pasangla? So this is a clear cut dihybrid cross. Now இதில் செம்ம அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இந்த ஒரு 5 மார்க்ஸை உங்களுக்கு வாதி வழங்கணுங்கிறதுக்காகவே மட்டும்தான் இந்த கொஸ்டினை டிசைனே பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதில் வேறு எந்த ட்விஸ்ட்டுமே கிடையாது, நீங்கள் எதுவுமே யோசிக்க வேணாம். அப்படியே அவங்க கொடுத்த ட்ரேட் என்ன ஆல்ஃபபெட்ஸை நம்ம யூஸ் பண்ணணுங்கிறத மட்டும் நம்ம கொஸ்டின்லேருந்து எடுத்துகிட்டு கடன்னு ரோபாட் மாதிரி நம்ம வந்து ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் எழுதி முடிச்சிடணும். Is that okay? So this is a very very fundamental topic but very very important in your board exam. Is that clear? So கிட்டத்தட்ட எல்லா போர்ட் எக்ஸாம்லேயும் ஒரு கேள்வி இதை பற்றி இருக்கும். இன்ஃபேக்ட் உங்கள் எம்சிக்யூஸ்லேயுமே கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர் கேன் பி அ கொஸ்டின் ஓகே இந்த மாதிரி டைஹைப்ரிட் காஸ் நடந்தால் ரேஷியோ என்னவா இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அப்படியே வந்து மார்க் கொடுக்கறதுக்காகவே வந்து கொடுக்கறது. ஓகே yes, don't worry slayer style, that's why we are here. இந்த சீரீஸே அதுக்கு தான் இருக்குது. ஓகே ஸோ அதனால நீங்கள் ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கிறீங்கன்னா கூட எந்தெந்த டாபிக்ஸில் இங்கே எம்ஃபசிஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் we are here. All right, okay பசங்களா, now let's move to the 4th topic for today. இன்னும் 2 டாபிக் தான் இருக்குது which is this one and the next. ஓகே ஸோ மொத்தம் 5 டாபிக்ஸ் இன்னைக்கு கவர் பண்ண போகிறோம் சொன்னேன்னா அதில் 4வது டாபிக் இன்னைக்கு என்ன அப்படின்னா இஸ் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் அண்ட் co-dominance. So incomplete and co-dominance அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா it is a little different from the normal crosses. Now மெண்டல் வந்து இதுதான்ப்பா லா, எல்லாரும் இதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு யூனிவர்ஸெல்லாம் எழுதி வச்சுட்டு போயிட்டார். Now அவர் போனதுக்கு அப்புறமா ஒரு சில சயின்டிஸ்ட் வந்து நிறைய ஸ்பீஷீஸை எடுத்து பார்க்கும்பொழுது they realized that okay இந்த 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 லா அப்படிங்கிறது வந்து எல்லா பிளான்ட்டுக்கும் நம்ம ஜென்ரலாக சொல்லிட முடியாது, ஒரு சில ட்ரேட்ஸ் ஒரு சில பிளான்ட்ஸில் இதை விட்டு விலகி போகுது அப்படின்னு சொல்லி இந்த மெண்டேலியன் லாஸோட டீவியேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்க ஆரம்பித்தாங்க. ஓகே ஸோ அதில் நிறைய இருக்குது as part of your syllabus also, like incomplete dominance, co-dominance, pleiotropy or multiple gene inheritance இதெல்லாமே வந்து is there. okay but இதில் உங்கள் board exam compare பண்ணும்பொழுது very important topic incomplete dominance and co-dominance. okay so what is going to be the case அப்படின்னு சொன்னால் first let me explain it to you, அதுக்கப்புறமா நம்ம question solve பண்ண போகலாம். okay so first thing incomplete dominance அப்படின்னா dominanceனா என்ன? I said ஒரு கேபிட்டல் டி ஸ்மால் டி இருக்குது இந்த கேஸில். ஓகே அப்படின்னு சொன்னால் கேபிட்டல் டி இருக்கிறதுனால கேபிட்டல் டி இஸ் டாமினன்ட். அப்போது டாமினன்ட் ட்ரேட் மட்டும்தான் வெளியே வரும் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ ஐடியலி இது என்ன ட்ரேட்டாக இருந்திருக்கணும்? இது ஒரு டால் ட்ரேட்டாக இருந்திருக்கணும். ஓகே இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் அப்படின்னா இந்த டீனால் கம்ப்ளீட்டாக டாமினண்ட்டாக இருக்க முடியலை அப்படின்னு அர்த்தம்.
ஸோ அப்போ என்ன ஆகும், இப்போ வந்து நம்ம வந்து பால் வச்சுருக்கோம், நம்ம டிகாக்ஷன் வச்சுருக்கோம், ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணால் காஃபி வருது. இப்போ காஃபி வந்து பால் மாதிரியும் கொஞ்சம் டிகாக்ஷன் மாதிரியும் கொஞ்சம் அப்படின்ற மாதிரி மிக்ஸ்டு ஃபீச்சராக இருக்குமா, அதே மாதிரி we have a blended trait that will come out. ஓகே, ஸோ இது வந்து ஸ்னாப்ட்ராகன் அப்படிங்கிற ஒரு பிளான்ட்டில் வந்து they saw that ஒரு இதில் ரெட் கலர் ஃப்ளவர்ஸ் இருந்தது, ஒயிட் கலர் ஃப்ளவர்ஸ் இருந்தது. இப்போ இந்த ரெட் அண்ட் ஒயிட் கலர் ஃப்ளவர்ஸை மிக்ஸ் பண்ணால் நம்ம நார்மல் மெண்டேலியன் லா படி என்ன வரணும், ரெட் ஃப்ளவர்ஸ் ஆர் கேபிட்டல் ஆர் கேமீட், ஒயிட் ஃப்ளவர்ஸ் ஸ்மால் ஆர் கேமீட். பிகாஸ் இது டாமினன்ட், இது ரிசெசிவ், ரெண்டும் சேர்ந்து கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர். அப்போ இது வந்து கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர்னா நார்மலாக நம்ம என்ன எதிர்பார்ப்போம், திஸ் ஹேஸ் டு பி ரெட். ஆனால் இந்த கேஸில் இட் வாஸ் பிங்க். ஸோ பிங்க்னா என்ன, பிங்க்னா பாதி ரெட்டு பாதி ஒயிட்டு. இப்போ நம்ம பெயிண்ட் வச்சு விளையாடும் போதுலாம் நம்ம வில் ட்ரை இல்லை, ரெட்டு கொஞ்சம் ஒயிட் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணால் வி கெட் பிங்க். ஓகே, அந்த மாதிரியான ஒரு பிளெண்டட் ஒரு ட்ரேட் வந்து வாஸ் ரிவீல்டு. இஸ் தட் ஓகே? எஸ், ஐசாக் சாமுவல், இன்கேஸ் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிளான்ட் வந்து ஒரு மீடியம் ஹைட்டில் இருக்கும், டாலாகவும் இருக்காது டுவார்ஃபாகவும் இருக்காது. ஓகே, பட் ஆஸ் அன் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லும்பொழுது மெண்டல் நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாரு, பீ பிளான்ட்டோட ஹைட் வந்து இஸ் இந்த மாதிரி ரூல்ஸை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொன்னார். நான் இங்கே ஒரு எக்ஸாம்பிளாக தான் கொடுத்தேன். எங்கே வந்து இன்கம்ப்ளீட்டாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் இன் த கேஸ் ஆஃப் பர்டிகுலர் எக்ஸாம்பிள் வந்து இஸ் த ஃப்ளவர் கலர் இன் ஸ்னாப் ட்ராகன் அப்படிங்கிற பிளான்ட். ஓகே, பட் எஸ் நம்ம இந்த இன்கம்ப்ளீட் டாமினன்ஸுங்கிற ஃபேக்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படி அந்த ஒரு ட்ரேட் இன்கம்ப்ளீட்லி டாமினண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா டெஃபினெட்லி இட் வில் ஹாவ் அ மீடியம் ஹைட். ஆல்ரைட், ஸோ இந்த மாதிரி கிராஸ் பண்ணும்பொழுது யூ ஹாவ் அ பிங்க் கலர் ட்ரேட் தட் இஸ் கம்மிங் அவுட். ஸோ சயின்டிஸ்ட் வர் சர்ப்ரைஸ், என்னது பிங்க் கலராக நம்ம ரெட்டில் எதிர்பார்த்தோம் அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு பிளெண்டிங் ஆஃப் ட்ரேட் இஸ் ஹேப்பனிங் தட் இஸ் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். ஓகே, நவ் கோ-டாமினன்ஸ் அப்படிங்கிறது வந்து மேஜர்லி one of the greatest examples you will ever see is human உடைய blood group. Okay, now what is happening in human உடைய blood group அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா blood groupல வந்து நமக்கு A type இருக்கு, correct, B type இருக்கு. ஸோ என்ன அலீல் வந்து is going to be contributingனு சொன்னால் I அப்படிங்கிற ஒரு ஜீனில் IA together, okay, is dominant, so it is going to give A blood group. Okay, then IB திருப்பி ரெண்டுமே dominant, no problem, gives B blood group. Okay, IO இருந்ததுன்னா it is going to be a O blood group. IOங்கிறது is a recessive trait. ஓகே, ரிசெசிவ் அலீல் IO அப்படிங்கிறது. ஸோ ரெண்டு IO சேர்ந்தா இஸ் கோயிங் டு ஃபார்ம் அன் O blood group. நவ் ஒரு IA ஒரு IO இருந்தால் IO இஸ் ரிசெசிவ், A இஸ் டாமினன்ட், அப்போது A blood group தான் வெளியே வரும். அதே IOவோட IB இருந்தது அப்படின்னு சொன்னால் B தான் டாமினன்ட், ஸோ B blood group வரும். ஐ ஆல் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் பசங்களா? ஸோ IAயும் IBயும் சேர்ந்துருந்தா இப்போ யார் டாமினன்ட் அப்படிங்கிற சண்டை வருமா? சரி, உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு IB அப்படிங்கிறது AB blood குரூப்பாக சேர்ந்து எக்ஸ்பிரஸ் ஆகும். அப்போ என்ன, நீயும் டாமினன்ட் தான் நானும் டாமினன்ட் தான். பாவம் அந்த அதுவும் டாமினன்ட் ஆக்கியிருக்கலாம், பட் ஆனால் யாரும் அதை பற்றி யோசிக்கல, பாவம் மறந்துட்டாங்க, அது எங்கேயோ வெக்கேஷனுக்கு போயிடுச்சு போல இருக்குது. எனிவே கஷ்டகாலம் இருந்தது ஏயும் பியும் மட்டும்தான். ஸோ அதனால் ரெண்டு பேரும் வந்து கையெழுத்து போட்டு ஓகே நீ பாதி நான் பாதி எடுத்துக்கலாம், நம்ம கூட சண்டை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு IAB அப்படின்னு AB அப்படிங்கிற பிளட் குரூப் வந்து இஸ் எக்ஸ்பிரஸ்ட். இஸ் தட் ஓகே பசங்களா? ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர், ரெண்டு டிஃப்ரெண்ட் அலீல்ஸ் ஆர் co-dominant. ஸோ ரெண்டு பேருமே எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க. ஓகே, இன் கேஸ் ஆஃப் டாமினன்ஸ் நம்ம என்ன பார்க்குறோம், ஒருத்தர் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க ஒருத்தர் எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க. பட் ஆனால் இன் திஸ் கேஸ் ரெண்டு பேருமே எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுனால we call it co-dominance. Is that clear? So incomplete dominance and co-dominance ரெண்டுமே வந்து is a deviation from the Mendelian law. Is that clear? Clear everybody? ஓகே, ஃபேன்டாஸ்டிக். ஆல்ரைட், ஸோ கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி வரும் அப்படின்னு சொன்னால், முதல் கொஸ்டின் இங்கே 2020 CBSE போர்ட் பேப்பரில் கேட்டிருக்காங்க. F1 ப்ராஜனி ஆஃப் ஒரு பீ பிளான்ட்டில் வயலட் ஃப்ளவர்ஸ் இருக்குது. ஓகே, அண்ட் ஸ்னாப் ட்ராகனோட பிளான்ட்டில் ரெட் ஃப்ளவர்ஸ் இருக்குது.
ஓகே இந்த ரெண்டு பிளான்ட்டையும் அவங்களுக்குள்ளேயே பீ பிளான்ட்டோட அண்ட் ஸ்னாப்டிராகன் பிளான்ட்டை ஸ்னாப்டிராகனோட நம்ம வந்து கிராஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ரெஸ்பெக்டிவ் F2 ப்ராஜனி நம்ம டிரைவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஃபீனோடைப்ஸையும் ஜீனோடைப்ஸையும் கம்பேர் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே ஸோ ஆஃப் த ரெஸ்பெக்டிவ் F2 ஜெனரேஷனுடைய என்ன விதமான ஃபீனோடைப்ஸ் அண்ட் ஜீனோடைபிக் ரேஷியோஸ் இருக்குது, என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் நமக்கு வருதுங்கிறத கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கிளியராக இங்கே என்ன கேட்டிருக்காங்க, வயலட் ஃப்ளவர்ஸ் ஆஃப் த பீ பிளான்ட். ஸோ பீ பிளான்ட்டை வச்சு யார் வேலை பண்ணா, மெண்டல் தான் வேலை பண்ணாரா. ஸோ இப்போ மெண்டல் வேலை பண்ணாருன்னு சொன்னால் இட் இஸ் கோயிங் டு ஃபாலோ நார்மல் மெண்டேலியன் லா, நார்மல் டாமினன்ஸ் லா. ஓகே இதே ஸ்னாப்டிராகனோட ஃப்ளவர்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த லா போகுமா அப்படின்னா போகாது. ஸோ தேர் வி ஹாவ் அன் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். அதை செக் பண்ணுறதுக்காக தான் இந்த கொஸ்டினே. ஓகே ஸோ அதனால் இங்கே வந்து இஃப் யூ சி ரெட் கலர் இன் ஸ்னாப்டிராகன் வந்து ஷோஸ் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். ஓகே இஃப் and yeah so அதனால் if you see here இங்கே வந்து I have a capital R இதை நான் வந்து cross பண்ணேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு எல்லாருமே capital R, எல்லாருமே ரெட்டு. ஓகே ஸோ எனக்கு சப்போஸ் ஒரு கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் வந்தால் அது எனக்கு பிங்காக தான் வரும். இட் வில் நாட் கிவ் அ ரெட். இஸ் that okay? yeah ஸோ நான் வயலட் ஃப்ளவரில் இதே எடுத்தோம் அப்படின்னா இந்த கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் அப்படிங்கிற ஃபீச்சர் வயலட் ஜீனோடைப்பில் எல்லாமே வயலட்டாக இருக்கும். அது வந்து நடுவில் ஒரு வயலட்டும் ஒயிட்டும் கலந்த லைட் வயலட்டாலாம் இருக்காது. ஓகே ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் வயலட் இஸ் அ டாமினன்ட் ட்ரேட். ஸோ நம்ம அதை கிராஸ் பண்ணோம் அப்படின்னா டைரெக்டாக வி வில் கெட் அவர் யூஷுவல் 3:1 ரேஷியோ. ஸோ இந்த தான் நீங்கள் வந்து அப்படியே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா தெர் இஸ் நோ அதர் கன்ஃபியூஷன். ஓகே ஸோ இந்த pattern of inheritance வந்து is complete dominance. கம்ப்ளீட்டாக the violet is dominant over white. ஓகே இதே வந்து நம்மளோட ஸ்னாப்டிராகன்ஸில் பார்த்தோம்னா it is incompletely dominant. அதனால தான் ஒரு பிங்க் ட்ரேட் நமக்கு வருது அப்படிங்கிறத நம்ம அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணணும். இஸ் தட் ஓகே? எஸ் சாரு, நான் இன்ஹெரிட்டன்ஸ் டாபிக்ஸ் தான் ஸ்டார்டிங் ஃப்ரம் தி பிகினிங் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே ஸோ மோனோ ஹைப்ரிட் கிராஸ், அதோட அலீல்ஸ்னா என்ன, ட்ரேட்ஸ்னா என்ன, டாமினன்ஸ் லா என்ன, எல்லாமே வந்து ஐ எக்ஸ்பிளைன் அண்ட் தென் ஃபாலோட் பை த டைஹைப்ரிட் கிராஸ். and இப்போ வந்து we doing the deviations. alright okay now இன்னொரு ஒரு கேள்வி pertaining to incomplete and co-dominance வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சில்ட்ரன். ஓகே ஒரு கப்பலுக்கு ரெண்டு சில்ட்ரன் இருக்கு, ஒரு சைல்டுக்கு AB இருக்கு, இன்னொரு சைல்டுக்கு O இருக்கு. ஓகே ஆனால் தே ஆர் born to parents where the ஃபாதருக்கு A blood group இருக்கு, மதருக்கு B blood group இருக்கு. இது எப்படி பாசிபிள்னு ஒரு கிராஸ் போட்டு காமிங்க அப்படிங்கிறது தான் நம்மளோட கேள்வி. Is that clear? ஸோ அதனால சிம்பிள் as that. ஓகே இப்போ வந்து AB ரெண்டு இருக்குது. ஓகே நான் இப்போ இந்த ABக்கு ஒரு O பேபி பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அண்ட் O ஆஃப்ஸ்ப்ரிங் இஸ் ஜெனரேட்டட் அப்படின்னு சொன்னால் டெஃபினெட்லி இட் மீன்ஸ் ரெண்டு பேரில் ஒரு O ட்ரேட் இருந்தே ஆகணும். கரெக்டாக? ஸோ அது இருக்கிறதுனால ஈஸிலி நம்ம என்ன சொல்லலாம், நம்மளோட parents, okay, because father has A, mother has B, ஆனால் children வந்து AB and O இருக்கிறதுனால டெஃபினட்டாக parents வந்து heterozygotes அப்படின்னு சொல்லி நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணோம், ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கிராஸ் போடணும். ஓகே ஸோ let us take the male ஜீனோடைப். what is the father's blood group? A. ஓகே ஸோ ரெண்டு பேருமே heterozygoteங்கிறதுனால IA, IO. ஓகே now மதரோட ட்ரேட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, I think I put the signs wrong. This is indicating the male, this is indicating the female. Okay so female வந்து பார்த்தீங்கன்னா has a B group. okay so B group இருக்கிறதுனால IB, IO. alright so இப்போ gametes என்னவா இருக்கும் இதில், 1 gamete or 50% gamete will contain A, 50% gamete will contain O, மீதி 50 will contain B, மீதி 50 will contain O. clear? so now let me put a Punnett square. okay random cross போட்டதெல்லாம் போகிறோம், இதை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு I'll put a Punnett square here. so when I put a Punnett square, what is happening, என்னோட male gametes IA, IO, female gametes IB, IO. okay so IB, IA சேர்ந்து I have an AB offspring. okay I have a chance for a B offspring, chance for an A offspring and
chance for an O offspring. So இந்த கப்பலுக்கு பிறந்த ரெண்டு offsprings-உமே happen to be this and this. Clear? So therefore it is possible, okay, I hope you can see the cross. It is possible that இந்த ஒரு couple who has A and B blood groups can have children who have AB and O blood groups. Is that clear? இதே வந்து ரெண்டு பேரண்ட்ஸுமே B and O இல்ல A and O இருந்தா there is no possibility for an AB group to be formed. Is that clear? And அதே மாதிரி ஒரு A and B கப்பலுக்கு பிறக்கிற எல்லாமே வந்து AB ABயாவே இருந்தது அப்படின்னா it means they are not heterozygotes, they are homozygotes. Okay, is that clear? Fantastic pasangla. Now going on to the last topic for today, which is sex determination. Okay, now in the chapter there are other topics also like chromosomal inheritance, mutations ella irundhalum இந்த sex determination la irundum common ah kelvigal repeated ah vanditirukku. Okay, so repeated ah varadhanaala we will try to see how best we can do justice in the paper. அதனால இந்த important concepts தான் நான் உங்களுக்கு பொறுக்கி கொடுத்துட்டு இருக்கேன். So first thing, sex determination அப்படிங்கிறது is different in different species. Okay, human beings-ல வேற மாதிரி இருக்கும், birds-ல வேற மாதிரி இருக்கும், honey bee-ல வேற மாதிரி இருக்கும். So அந்த மூணு cases-மே வந்து definitely is explained in your textbook. Okay, so what is happening அப்படின்னு சொன்னா, let me take an example of the human. Okay, so human-ல வந்து பாத்தீங்க அப்படின்னா we have 46 chromosomes. Okay, yellow color la pannalam. Okay, so 46 chromosomes la vandu pathinga appadina it is nothing but 44 autosomes, adhaadu nama bodily features define pandra autosomes plus the 2 sex chromosomes. What are the sex chromosomes? XX in the case of female, XY in the case of males. Okay, so basis XXI illa XY ங்கிறத பொறுத்து தான் gender is determined. Okay, so sex determination la வந்து பாத்தீங்க அப்படின்னா what happens, ஒவ்வொரு செல்லுமே வந்து when it is getting segregated அது வந்து என்ன ஆகும்னா வந்து it will split as gametes. So இதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா I'm going to take an example of the 44 plus XY. So meiosis panni in the chromosome segregate archna, what will it form? 22 plus X padi, 22 plus Y meedi padi. Abdin solli two different gametes are produced. Okay, இதே வந்து 44 plus XX அப்படின்னு சொன்னா ஒரே one type of gamete தான் in this form, like ரெண்டா பிரிஞ்சா கூட ஒரே ஒரு type of gamete தான் will be formed, which is 22 plus X. Okay, so as a matter of fact, in the 22 plus X, when it combines with the 22 plus X, okay, I have a 44 plus XX leads to the formation of a girl baby, okay, or a female zygote. Okay, இதே வந்து if this 22 plus XY happens to fertilize the 22 plus X, I get a 44 plus XY. Okay, so this is X, this is Y, so adala I get a male zygote or a boy baby. Is that clear? So in humans, யாருக்கு ரெண்டு விதமான gametes இருக்கு, it is in the male. Okay, so adala male will determine the sex in the case of human beings. Okay, so adala inikum நிறைய இடத்துல வந்து the girl is being blamed, the mother is being blamed for having a sex that they don't like. Okay, probably they don't like a boy child or they don't like a girl child அப்படின்னா the mother is blamed, but for that matter யார் determine பண்றா அப்படின்னா it is the male, and it is a matter of chance. Okay, so 50% X chromosome இருக்கிற sperms and 50% Y chromosomes இருக்கிற sperms, so that will differ. Okay, so that is the sex determination in humans. இதே birds-ல பார்த்தோம் அப்படின்னா a woman or a female bird will have an XW sex chromosome. Okay, whereas a male will have ZZ. Appo males will only produce one type of gamete, whereas females will produce two types of gametes. So female la vandu 50% will be 50% be Z chromosome irukra X and W chromosome irukra X. Is that okay?
So as a result, what will happen? If the Z and Z is fertilized, it will form a ZZ or a male bird. Okay, இதே வந்து ZW வந்து if it is fertilized, it will form a female bird. Is that clear? So sex determination is very different. In the honeybee also konjam slightly different. Okay, anga வந்து XX and XO வந்து will be the drone. Is that okay pasangla? Everybody clear? Okay, fantastic. Now ivlodha pasangla sex determination oda concept. Okay, so as you can see here, very simple. XY அப்படிங்கிறது will segregate as an X and Y, 50% of the gametes. XX வந்து will give only one type of gametes. So basis which combination is happening, you can have either a son or a daughter. Is that clear? Everyone? All right, fantastic. So first question CBSE 2023 ல என்ன மேம் இவ்ளோ பெரிய paragraph இருக்கு, இதுவா question அப்படினு கேட்டா ஆமா இதுதான் question. Okay, so 5 மார்க் கேள்வி அப்படினு கேக்கும்போது they kind of give you a very explanative passage and அதை பேஸ் பண்ணி they ask you some questions at the end. Okay, so அதனால இங்க வந்து பேசிக்கா என்ன வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க அப்படினா எல்லா ஆர்கானிசம்க்குமே வந்து நார்மலான ஒரு குரோமோசோம் நம்பர் வந்து ஃபிக்ஸ்டா இருக்கும். Okay, leading to a species specification. So இப்போ humans அப்படினு எடுத்துக்கிட்டோம்னா we have 46 chromosomes. இதே ஒரு honeybee அப்படினு எடுத்துக்கிட்டோம்னா அதோட diploid conditionல it has 32 chromosomes. So இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்பீஷீஸ்க்குமே அதோட chromosome number வந்து specific. Okay, ஏதாவது ஒரு abnormality இதுல இருந்தது அப்படினு சொன்னா ஒரு abnormalஆன ஒரு individual வந்து is produced. Okay, that is a simple funda because chromosomes தான் நம்மளோட எல்லா traitsமே determine பண்ணுது. இந்த chromosome numberல ஏதாவது ஒரு change இருந்ததுன்னா ஒரு abnormalஆன ஒரு individual வந்து is produced. Okay, for example 46 number of chromosomes definitely male and females ல இருக்கு. ஓகேவா, நான் in humans வந்து பார்த்தோம் அப்படின்னா மேல்ல வந்து 46 plus XY இருக்கு, ஃபீமேல்ல 44 plus XX இருக்கு. ஓகே, ஸோ ஒரு ஹியூமன் மேல் தான் இங்கே வந்து ஹெட்ரோக்ரோமேட்டிக். ஓகே, ஹெட்ரோகேமெட்டிக் நான் சொன்ன மாதிரி 50% 22 plus X chromosome இருக்கிற gametes and இன்னொன்று வந்து 22 plus Y இருக்கிற gametes இருக்கு. ஸோ நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் கொஸ்டினில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டினை பார்க்கும்போது பயந்துடக்கூடாது. ஓகே, நவ் ஹியூமன் ஃபீமேலில் பார்த்தோம்னா இட் இஸ் ஹோமோகேமெட்டிக். ஸோ ஹோமோகேமெட்டிக்னா ஒரே ஒரு type of gametes தான் it will produce which is 22 plus X. okay, now sometimes ஒரு error எப்பயோ மியாசிஸ்ல நடக்கிற ஒரு எரர்னால what will happen is இந்த ஒரு எரர்னால the sister chromatids will not segregate. ஓகே, ஸோ ஒரு chromatid வந்து ஃபார்ம் ஆகும்போது நான் சொன்ன மாதிரி 22 plus X 22 plus Y it has to segregate. So sometimes இது நடக்காது. அப்போ என்ன ஆகும்? abnormal gametes are produced. அப்போ இந்த abnormal gameteல என்ன இருக்கும்? abnormal individuals இருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த abnormal gamete இந்த கான்செப்டை வச்சு அவங்க கேட்குற நெக்ஸ்ட் கேள்வி என்ன அப்படின்னா, first question, A part of the question, spermatogenesis அப்போ ஓகே இன்கேஸ் என்னோட செக்ஸ் குரோமோசோம் செக்ரிகேட் ஆகலை அப்படின்னு சொன்னால் எத்தனை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கெமீட்ஸ் வந்து கேன் பாசிபிளி பி ஃபார்ம்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. Okay pasangla, is that clear? So this is the question that is asked. Okay, and second part of the question enna ketirukanga, a normal human sperm la 22 plus Y irukum. Okay, and idu vandu 22 plus XX அப்படிங்கிற ஒரு abnormal ovum. ஓகே, ஸோ நார்மல் ஓவம்னா 22 plus X தான் இருக்கணும். 22 plus XX அப்படிங்கிற ஒரு ஓவமை ஃபர்டிலைஸ் பண்ணால் அது என்ன ஒரு டிஸார்டர் ஃபார்ம் பண்ணும் அண்ட் இந்த டிஸார்டருக்கு என்ன 2 சிம்டம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ கிளியர்லி டெக்ஸ்ட் புக்லேருந்து அப்படியே கேட்டிருக்கிற கேள்வி தான். யூ டோன்ட் ஹேவ் டு ரீதிங்க் அ பிட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சரிங் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கெமெட்டோஜெனசிஸ் அப்போ இன்கேஸ் என்னோட ஸ்பெர்மோட செக்ஸ் குரோமேட்டிட்ஸ் ஒழுங்காக செக்ரிகேட் ஆகலை அப்படின்னு சொன்னால் தென் வாட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த ஸ்பெர்மேட்டிட்ஸில் வந்து லெட்ஸ் சே ஐ ஹாவ் அ 22 plus XY. ஓகே, ஸோ 22 plus XY அப்படின்னு சொன்னால் நான் இது வந்து கேன் ஃபார்ம் 22 plus XXY, right? I mean, wait, let me put it this way. So I have a 22 plus XY. ஓகே, ஸோ என்கிட்ட ஒரு 44 plus XY இருந்துச்சு. அது வந்து 22 plus XY and wait, I'll put it like this. So 44 plus XY அப்படிங்கிறது ஒரு பக்கம் 22 plus XY and இன்னொரு பக்கம் 22 plus O. ஒன்றுமே இல்லை,
because ஒரு x இந்த பக்கம் வந்திருக்கணும் ஒரு y அந்த பக்கம் வந்திருக்கணும் but வரல okay as a result what will happen is I have a 22 plus O okay so appo what will happen gametes with a missing X chromosome XO வந்து can be formed so இந்த மாதிரி ஒரு gamete ல வந்து it will have only one X chromosome no Y chromosome understood இதே வந்து இந்த பக்கம் வந்து பாத்தீங்க அப்படினா it will have 22 plus XY now இது திருப்பி further divide ஆகும்போது if it does not undergo segregation again அப்போ என்ன ஆகும் 22 plus okay ரெண்டு பக்கமுமே 22 22 இருக்கு ஆனா இது XY ஆ திருப்பியும் disjunction ஆச்சு அப்படினா XXY plus Y அவ்வளவுதான் okay plus y0 or something like that okay something like that is formed okay but what happens abdina in case it will go and fertilize another gamete with a 0 okay upon the y0 அப்படிங்கற combination will not be viable anymore okay so அதனால நம்ம அத பத்தி வந்து பெருசா இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ண மாட்டோம் it can form a 22 plus xxy okay so what will happen is see basically end of spermatogenesis I have this 22 plus xy 22 plus O ஒண்ணுமே இல்ல understood now when this is going to fertilize with another ovum okay this plus ஒரு ovum will form 20 not 22 44 plus அங்க ஒரு normal ovum இருந்தது so x plus xx I mean xy so it will form double xy இதே இந்த பக்கம் வந்து இது போய் ஒரு நார்மல் ஓவம் ஃபெர்டிலைஸ் பண்ணுச்சு அப்படினா then what do we get 22 plus O there is no chromosome there okay with another single X chromosome so I get a 44 plus XO did you all understand pasangla is this clear for you so during spermatogenesis என்னோட இந்த XY chromosome பிரியவே இல்ல அப்படினா 50% ல XY சேர்ந்து இருக்கும் 50% ல O வந்து தனியா இருக்கும் கரெக்ட்டா so in that case what will happen is ஒரு XXY gamete and then XO is formed so இந்த மாதிரி ஒரு கேஸ்ல it will lead to syndromes such as the Klinefelter syndrome double XY இருந்ததுனா we call it a Klinefelter syndrome and Turner syndrome அப்படிங்கிறது when you have an X0 is that clear everybody great fantastic okay now idoda continuation da nama second part of the question okay or normalana y vandu if it fertilizes at 22 plus xx then what do we get a 44 plus xy so about 44 plus xxy so adu abdina it is nothing but indicating a Klinefelter's syndrome so a Klinefelter syndrome ku enna symptoms abdin paathona first thing overall masculine development irukum ana female features um irukum because Y chromosome is there masculine development கண்டிப்பா இருக்கும் ஆனா அது மட்டும் இல்லாம ஒரு XX pair இருக்கிறதுனால female features will be expressed and also இந்த மாதிரி individuals will be sterile they cannot reproduce further is that clear pasangla everybody yes is that clear fantastic pasangla so this is again another very very important concept நான் சொன்ன மாதிரி birds லயும் வந்து இந்த ZWZZ அத பேஸ் பண்ணியும் வந்து you can get questions because அதுவுமே வந்து is there in your textbook we also see that honeybees ல also it is different so இத பேஸ் பண்ணி sex determination questions கண்டிப்பா உங்க பேப்பர்ல appear ஆகலாம் is that okay pasangla so நான் சொன்ன மாதிரி மறக்காம நம்ம சேனலை subscribe பண்ணுங்க subscribe பண்றது மட்டும் இல்லாம டெஃபினட்டா நம்ம வாட்ஸ்அப் குரூப்லயும் சரி டெலிகிராம் குரூப்லயும் சரி ஜாயின் பண்ணிக்கோங்க because அங்க தான் உங்களுக்கு தேவையான எல்லா நோட்ஸ் எல்லா பிராக்டிஸ் क्वेश्चंस எல்லா சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே பசங்களா is that okay so வேற எந்த டவுட்ஸ் இருந்தாலும் தயங்காம தாராளமா கமெண்ட் பண்ணுங்க and அது மட்டும் இல்லாம அடுத்து என்ன டாபிக்ஸ் இம்பார்ட்டன்ட்னு உங்களுக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க ஓகே because at the end of the day உங்களுக்கு எது இம்பார்ட்டன்ட்னு புரிஞ்சாதான் நீங்க அதுக்கு நிறைய எம்பசிஸ் கொடுப்பீங்க கரெக்ட்டா yes so இது வரைக்கும் பயாலஜியை பொறுத்த வரைக்கும் we have finished 10 wonderful topics okay so moving on இப்ப அடுத்த வாரம் and அதுக்கு அடுத்த வாரம் வந்து நம்ம கண்டிப்பா 30 questions 30 topics நம்ம முடிக்க போறோம் and நீங்க பார்த்த மாதிரி இந்த மாதிரி questions வந்து 23 பேப்பர்ல 22 பேப்பர்ல 21 பேப்பர்ல ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு okay so இந்த மாதிரி previous year questions plus sample papers
ப்ளஸ் இந்த டாபிக்ஸ் அசோசியேட்டட் கொஸ்டின்ஸ் நீங்கள் தொரோவாக ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாலே போர்ட் எக்ஸாம் சில்லாக மாசாக நம்ம வந்து போய் எழுதலாம். Is that okay பசங்களா? So fantastic to see you all today. Okay, கண்டிப்பாக வந்து நான் சொன்ன மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா தயங்காமல் எப்போ வேணால் you can reach out to us. Okay, and overall preparation நல்ல இப்போ சூடு பிடிக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா டைம் இஸ் லோ. ஓகே, நமக்கு கவர் பண்ணுறதுக்கு நிறையா இருக்குது, இம்பார்ட்டண்ட்டாக நிறைய விஷயங்கள் ஓடிட்டு இருக்குங்கிறப்போ keep your focus high and work very very hard. Okay பசங்களா? So see you all, have a great day. Thank you all. Bye bye.